மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மன்னாதி மன்னனம் நேசுராஜன் மலர்பதம் தொழும் நேரம், மலர்பதம் தொழும் நேரம். மணியோசை கேட்டு மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். என்னை காக்க விழியானாய் தத்தந்தன பகலெல்லாம், என்னை சூழ்ந்து துணையானாய் தத்தந்தன இரவெல்லாம். என்னை காக்க விழியானாய் தத்தந்தன பகலெல்லாம், என்னை சூழ்ந்து துணையானாய். இதயத்தின் சுமக்கின்றாய் தத்தந்தன மார்பிலே, என்னை அணைத்து மகிழ்கின்றாய் தத்தந்தன தோளிலே. என்னை தூக்கி சுமக்கின்றாய் தத்தந்தன மார்பிலே, என்னை அணைத்து மகிழ்கின்றாய். வாழ்வென்னும் ஓடத்தில் உறவானாய், வாழ்வென்னும் ஓடத்தில் உறவானா. என்னை மேவியாட்கொண்டு மீட்பாகினாய் நட்பாகினாய். மணி கேட்டு மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். மன்னாதி மன்னனம் நேசுராஜன் மலர்பதம் தொழும் நேரம், மலர்பதம் தொழும் நேரம். மணியோசை கேட்டு மனவீணை மீட்டு மலர்ந்தது புது ராகம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வானகத்தின் கதவுகள் மெல்ல மூடும் தருணமிது. காரிருள் மேகங்கள் புடைசூழ வருகை தந்து ஆதவனையே தன்னிலை மறைத்து சில்லென்று மழை பொழிகின்ற இந்த மாலை பொழுதினில் இறைவனின் இல்லம் தேடி அவர் புகழ்பாட வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனிதரின் 9ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு சாத்தம்பட்டி மற்றும் அனைத்து கிளை பங்குகளில் உள்ள ஆலய பணியாளர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையாக நோய்களை குணமாக்கும் வரம் பெற்ற உன்னத சீடர் நம் புனிதர் என்று சிந்திக்க இருக்கின்றோம். சீடர்களை அழைத்த இறைவன் தம்மோடு இருக்கவும் பேய்களை ஓட்டவும்
நோய் நொடிகளை குணமாக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு அளித்தார் என்று இறைவார்த்தையில் வாசிப்பது போன்று சீடர்களை அழைத்த இறைவன் நோய்களை குணமாக்கும் வல்லமையையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நம் புனிதர் இறைவனின் அழைப்பை ஏற்று எதை செய்தாலும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று தன் வாழ்நாளில் ஜெபிக்கின்ற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நோயாளிகளை சந்தித்தல், அவர்களுக்காக ஜெபித்தல், உதவுதல் என்று தன்னுடைய நேரத்தை எல்லாம் அவர்களோடு செலவழித்தார். நம் புனிதரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் நோயுற்றோருக்காக, வறுமையில் வாடுவோருக்காக ஜெபிக்கின்ற நல்ல உள்ளமும் அவர்களை சந்திக்கின்ற நல் மனமும் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். இன்றைய திருப்பலியில் மகுதுபட்டி வேஎன்எஸ் செபஸ்தியான்ஸ் வேளாங்கண்ணி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கும் பலியில் தனது குடும்பத்திற்கு இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு சுகம் வேண்டியும், மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் மற்றும் இறைவனின் ஆசீர் தொடர்ந்து கிடைக்கவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுபட்டி மரிய சூசை செபஸ்தியம்மாள் ஒப்புக் கொடுக்கும் பலியில் புதிதாக கட்டப்படுகின்ற வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்பட வேண்டியும், மேலும் மகன் வேளாங்கண்ணிக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டியும், ஆடு மாடு பயிர் பச்சை செழித்து வளரவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது, சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சென்னை கென்னடி ஜூலி மகன் ராகுல் பிரான்சிஸ் அரண் அமைந்ததற்கு நன்றியாகவும், திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி ஆரோக்கியராஜ் பெல்சி தெரசா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணிசாமி ரோசாலி நித்திய இலைப்பாற்றுதல் அடைவோம் வேண்டிக் கொள்வோமாக. இருதயராஜ் குடும்பம் ஒப்புக் கொடுக்கும் பலியில் ஆரோக்கியசாமி பாப்பம்மாள் அந்தோணிராஜ் பீட்டர் நித்திய இலைப்பாற்றுதல் அடைய வேண்டிக் கொள்வோமாக. திருச்சி சவரிராஜ் குளோரியா ரோசி சகாயமேரி நித்திய இலைப்பாறுதல் பெற வேண்டிக் கொள்வோமாக. திருச்சி இருதயராஜ் குடும்பம் ஒப்புக் கொடுக்கும் பலியில் இக்னேசியஸ் ஆண்டோரெக்ஸ் ஆரோ இக்னேசியா ரோஸ்லின் பிறந்த நாளுக்காகவும் நன்றியறிதலுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி அந்தோணிசாமி ரோசி நன்றியறிதலுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி திவ்யநாதன் ஐஸ்வர்யா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருச்சி ஏ செபஸ்தியான் சகாயமேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கும்படியில் குடும்ப நலன் காக்கவும் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தஞ்சாவூர் கே பாலா ஜெயமேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கும் பலியில் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுபட்டி சாமிக்கண்ணு குழந்தை தெரசா ஒப்புக் கொடுக்கும் பலியில் குடும்ப நலன் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செல்வராஜ் ஜெஸ்லி குடும்பத்தார் விராலிமலையைச் சேர்ந்தவர்கள் நன்றியறிதலாகவும், செய்யும் தொழில் சிறக்கவும், உடல் நலம் காக்கவும் வேண்டிக் கொள்வோமாக. எலியாஸ் நட்சத்திரம் வேங்கடகுளத்தைச் சேர்ந்தவர்கள் தனது உடல் நலம் வேண்டியும், மகனுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், தனுசியா அமுதன்ராஜுக்கு வேலைவாய்ப்பு வேண்டியும் இத்திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுபட்டி பிலிப்பு லீலாமேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கும் பலியில் நினைத்த காரியம் நிறைவேறவும், உடல் நலம் காக்கவும், லீலாமேரிக்கு கண் பார்வை கிடைக்கவும், மேலும் குடும்ப நலன் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நவலூர் கொட்டப்பட்டு ஏ ராஜ் ஜெயமேரி குடும்ப நலனுக்காகவும், ஆடு மாடு விவசாயம் செழிக்கவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறக்கவும், நினைத்த காரியங்கள் ஈடேறவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வீல்பிரெட் கேத்ரின் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பலியில் நினைத்த காரியம் நிறைவேறவும், செய்யும் தொழில் வளர்ச்சி பெறவும் சிறப்பாக இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர், நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இஞ்ஞாசியாருடைய விழாவை நாம் 9ஆம் நாள் நிறைவாக கொண்டாடி கூடி மகிழ இருக்கிறோம். இன்றைய நாளில் சிறப்பு செய்கின்றவர்கள் ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, விடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கப்பட்டி, கரந்தப்பட்டி ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம்.
இன்றைய நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு ஒப்பு கொடுத்து சிறப்புமிக்க மறைவுரை நோய்களை குணமாக்கும் வரம் பெற்ற புனித சீடர் நம்முடைய இஞ்ஞாசியார் என்ற மையச் செய்தியை வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய வட்டார அதிபர் அருள்பணி அருளான் அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்போம். ஒன்றரை ஆண்டுகள் பணியாற்றினாலும் குறுகிய காலத்திலே மக்களுடைய மனதிலே நீங்காது இடம்பெற்று புனித இஞ்ஞாசியாரை மீண்டும் அவருடைய பழைய திருத்தலத்திலே குடியேறச் செய்த பெருமையை உரித்தாக்கூடியவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை லெலின் ஆரோக்கியராஜ் அவர்கள். தந்தை அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்போம். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து இப்பள்ளியிலே ஜெபிக்க வந்திருக்கின்ற திருத்தொண்டர் ஆண்டோ ரெவன் அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்போம். இந்த திருப்பலியிலே இணைந்து நம்மோடு ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். இந்த ஒப்பற்ற திருப்பலியானது இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற திருச்சியிலிருந்து, ராலிமலையிலிருந்து, மணப்பாறையிலிருந்து, எல்லா ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கருத்துக்களுக்காகவும், இங்கு கூடி வந்திருக்கின்ற இஞ்ஞாசியாருடைய பக்தருடைய குடும்பங்களுக்காகவும், இன்றைய சிறப்பு செய்கின்ற ஆலய பணியாளர்களுக்காகவும், இன்னும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் எனக்காக கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தை 31 மற்றும் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறா இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அலகு 2 இறை வசனங்கள் 29 முதல் 34 வரை. மக்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித இன்னாசியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசியாருடைய விழாவை அழகுற அமைத்து கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பங்கு தந்தை அருள்பணி ஜான் பீட்டர் அவர்கள். நிறைய மின் விளக்குகள், அலங்காரங்கள், அழகான திருவழிபாடு, இறைமக்களுடைய பங்கேற்பு என எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்து, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசியருடைய திருவுருவம் தாங்கிய லேமினேஷன் படங்கள், இன்னுமாக ஜெபிக்கின்ற விதத்திலே சிறிய அட்டை படங்கள் உருவாக்கி இன்னாசுடைய பக்தி இந்த பகுதி முழுவதும் பரவ வேண்டும், அவருடைய புகழ் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இன்னாசியருடைய திருவிழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே பங்கு தந்தை அருள்பணி ஜான் பீட்டர் அவர்களுக்கும், இங்கே பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகளுக்கும், இந்த பங்கு இறைமக்களுக்கும், வெளியூரிலிருந்து வந்திருக்கிற அத்துணை பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த பல ஆண்டுகளாக புனித இன்னாசியருடைய புகழானது, இன்னாசுடைய மகிமையானது இந்த பகுதி முழுவதும் பரவி விரவி கிடைக்கின்றது. அதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி வருவது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. குறிப்பாக இந்த கீரனூர் வட்டாரத்திலே நிறைய திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாத்தம்பட்டியிலே ஒரு இன்னாசியார் திருத்தலம், அருகில் எழுப்பூரிலே வெள்ளமரியம்மாள் கல்லறை திருக்கோயில் திருத்தல விழா, தொடர்ந்து மலம்பட்டியிலே புனித சவேரியார், அதைத் தொடர்ந்து ஆவூரிலே பாஸ்கா, அந்த புறம் செல்கின்ற பொழுது மலை மாதா அம்மாச்சத்திரம் மலை மாதா ஆரோக்கிய மலை மாதாவுடைய புகழ், இன்னுமாக சின்ன ஊர்னிப்பட்டி பெருநாயகி மாதாவுடைய திருத்தலம் என்று சொல்லி இந்த கீரனூர் வட்டாரம் முழுவதும் 6-7 திருத்தலங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி ஒரு புண்ணிய பூமி என்றே சொல்லலாம். ஏனென்றால் வறட்சியாக இருந்தாலும்
அருள் வளங்களுக்கு குறைவில்லை, ஆன்மீக முயற்சிகளுக்கு குறைவில்லை. அந்த விதத்தில் புனித இன்னாசியாரும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே குடியிருந்து சாத்தம்பட்டி புகழ்பெற்றதுக்கு காரணம் புனித இன்னாசியார். இந்த ஆலயத்திலே குடியிருந்து அதிலும் குறிப்பாக இந்த நாட்களிலே அந்த பழைய பீடத்திலே மீண்டுமாக இன்னாசியாருடைய திருவுருவமானது புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் விளங்கி அனைத்து பக்தர்கள் வந்து ஜெபிப்பதற்கு ஏற்ற அருமையான இடமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னாசியருடைய மகிமை இன்றைக்கும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனுடைய அடையாளம்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம். ஆகவே இந்த நாளிலே இன்னாசியார் தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதங்களை ஆண்டவனும் பெற்றுத்தர வேண்டுமாய் உங்களுக்காக ஜெயிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்களிலே கடந்த 8 நாட்களாக இந்த நாளிலே 9ஆம் நாள் பலவிதமான தலைப்புகளிலே இன்னாசியாரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னிலையிலே வாசித்தார்கள். என்ன தலைப்பு? முன்னிலையில் வாசித்தாங்க, நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்கோம். என்ன தலைப்பு? நோய்களை குணமாக்கும் வரம்பெற்ற உன்னத சீடர் நம்முடைய புனித இன்னாசியார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு முப்பெரும் பணிகளை இந்த மண்ணிலே ஆற்றியிருக்கின்றார். முதலிலே நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, இரண்டாவது நோய்களை குணமாக்குகின்ற பணி, மூன்றாவதாக பேய்களை ஓட்டுகின்ற பணி. இந்த 3 பணிகளை ஆண்டவர் இயேசு செய்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசுடைய வாழ்விலே குறிப்பாக நோய்களை குணப்படுத்துகின்ற பணியானது மேலோங்கி இருந்திருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. பல நோயாளர்களை குணப்படுத்தியிருக்கின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 முதல் 34 வரை வாசிக்கின்றோம். அங்கே சீமோன் பேதுருடைய மாமியாரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இந்த ஒரு நிகழ்விலே 2 வார்த்தைகள் நமக்கு சிறப்பாக நம்முடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். முதல் அதிகாரம் 32வது வசனத்திலே, மாலை வேளையிலே கதிரவன் மறையும் நேரத்திலே நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தனர். யாரிடம் கொண்டு வந்தனர்? இயேசுவிடம் கொண்டு வந்தனர். நோயாளர்களை, பேய் பிடித்தவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்த எதற்காக? குணம் பெறுவதற்காக. ஆக ஏராளமான நோயாளர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தியதன் காரணமாக அநேக நோயாளர்களை அவரிடம் கொண்டு வருகின்றார். அதையே 34வது வசனத்திலே பார்க்கின்றோம். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல்வேறு பிணிகள், இன்றைக்கு நிறைய பிணிகள் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு. டாக்டர்கிட்ட போனாக்க இது ஒரு வகையான வைரஸ், இந்த வைரஸ் மூளையை பாய்த்திருக்கின்றது, இதயத்தை பாய்த்திருக்கிறது என்றெல்லாம் பலவிதமான பிணிகள். எல்லா பிணிகளையும் போக்குகின்ற ஆற்றல் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்தது என்பது நாம் அறிந்த உண்மை. ஆகவே ஆண்டவர் எல்லா பிணியால் பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் என்று சொல்லி 34வது இறைவார்த்தையிலே வாசிக்கின்றோம். ஆகவே எத்தகைய பிணியாக இருந்தாலும் இறைவன் குணப்படுத்துகின்ற வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அந்த வல்லமையை பெற்றவராக எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வல்லமையை கொடுத்து அவர்களை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அதோடு இந்த விவிலியம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே 4 நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். பலரை குணப்படுத்தி இருக்கின்றார். சூம்பிய கையனை குணப்படுத்தியிருக்கின்றார், முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியிருக்கின்றார், காது கேளாதலை கேட்கும்படி செய்திருக்கின்றார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கின்றார், முடவர்களை நடக்க வைத்திருக்கின்றார், பெரும்பாடுள்ள பெண், இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை குணப்படுத்தியிருக்கின்றார். இவ்வாறு அவருடைய ஏராளமான குணப்படுத்துகின்ற நோய்களை குணப்படுத்துகின்ற பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் செய்திருக்கின்றார். எல்லா நகர்கள், ஊர்கள், எல்லா இடங்களுக்கு சென்று நன்மைகளை பலவற்றை செய்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் நன்மைகள் செய்தவராக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக எல்லாருடைய நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வந்திருக்கின்றார் என்பது திருவிவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உண்மையான செய்தி. அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஆண்டவர் நோய்களை குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் இறுதியிலே ஒரு சிலரை உயிர்ப்பிக்கவும் செய்திருக்கின்றார். கல்லறையிலே இருந்த லாசரை எழுந்து வா என்று சொல்லி அவருக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கின்றார்.
தொழுகை கூட தலைவர் யாயிருடைய மகள் அவர் இறந்த பின்பு அங்கே ஆண்டவரை அழைத்து செல்கின்றார்கள். மகளை எழுந்திரி என்று சொல்லி, எழுந்து சாப்பிடு என்று சொல்லி அவர் இறந்து போன அந்த மகளை உயிர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நோய்களை குணப்படுத்தின உச்சக்கட்டமாக இறந்த பிள்ளைகளை கூட, இறந்தவர்களை கூட உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். அத்தகைய இறையாற்றல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அதிகமாக காணப்பட்டது. அந்த இறையாற்றலை, தாம் பெற்றிருந்த இறையாற்றலை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு, தம்முடைய திருத்தூதர்களுக்கு ஏராளமாக வழங்கியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். 72 சீடர்களை தன்னுடைய பெயரால் பணியாற்றும்படி அனுப்புகின்றார். அவ்வாறு அவர்கள் அனுப்புகின்ற பொழுது பலவிதமான அறிவுரைகளை கொடுக்கின்றார், பலவிதமான ஆற்றல்களை அவர்களுக்கு வாரி வழங்குகின்றார். அதிலே ஒன்றாக 10:9 லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை, நான் உங்களுக்கு உடல்நலம் குன்றியவர்களை நலமாக்குவதற்கு வல்லமை கொடுக்கின்றேன், இறையாட்சியை பரப்புவதற்கு வல்லமை கொடுக்கின்றேன். ஆகவே உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உடல்நலத்தை குணமாக்குகின்ற ஆற்றலை அந்த திருத்தூதரை கொடுத்து 72 சீடர்கள் அனுப்புகின்ற செய்தியை பார்க்கின்றோம். இவ்வாறு திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு இத்தகைய வல்லமையை கொடுக்கின்றார். அதே போன்று மார்க் நற்செய்தி 16:18 வாசிக்கின்றோம். இத்தகைய ஒரு வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படுகின்ற அவர்களுக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கலாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டவர் பின்வரும் மர்மடையாளங்களை செய்வார் என்று சொல்லுகின்ற விதத்திலே அவர்கள் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று சொல்லுகின்ற அவர்கள் உடல் நல மற்றொரு மீது கைகளை வைக்க அவர்கள் நலம் பெறுவார்கள். இந்த சீடர்கள் உடல்நல மற்றோர் மீது தம்முடைய கைகளை வைக்க அவர்கள் குணம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அந்த குணம் கொடுக்கின்ற வல்லமையை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அத்தகைய திருத்தூதரை கொடுக்கப்பட்ட அதே வல்லமை, சீடர்களை கொடுக்கப்பட்ட அதே வல்லமை தொடர்ந்து அவரை பின்பற்றிய புனிதர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த வரிசையிலே பார்க்கும் ஏராளமான புனிதர்கள் பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று சொல்கிறோம். அவர் குணப்படுத்துகின்ற பணி ஏராளமாக செய்திருக்கின்றார். நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து பணியாற்றிய இயேசு சபையில் இருந்த புனித சவேரியார் ஏராளமான குணப்படுத்துகின்ற பணியை செய்திருக்கின்றார். அதிலே ஒருவராக நம்முடைய புனித இன்னாசியார் இவர் தான் நோய்வாய்ப்பட்ட போதே இயேசுவை சந்திக்கின்ற வரம் பெற்றவராக இருக்கின்றார். பாம்புலனா கோட்டையிலே அந்த குண்டடிப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய திசையெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய படை வீரனாக இருக்க வேண்டும், உலகத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு உலகத்திலே பெரிய படை தளபதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவருக்கு ஆண்டவர் எங்கே சந்திக்கின்றார்? மருத்துவமனையிலே சந்திக்கின்றார். இயேசு ஆண்டவர் நம்முடைய புனிதர் இன்னாசியாரை மருத்துவமனையிலே சந்திக்கின்றார். அங்கே காலிலே குண்டடிபட்டு அவர் இறக்கின்ற தருவாய், ஒருவேளை இறந்துக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை சந்தித்து அவரை திடப்படுத்தினார். அவருக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படுகின்றது, புனிதருடைய வரலாறு கொடுக்கப்படுகின்றது. அதை வாசிக்கின்றார். அதை வாசித்து அதனுடைய பகுதியிலே தானும் ஈர்க்கப்படுகின்றார், கவரப்படுகின்றார். ஏன் நான் இந்த பணியாற்றக்கூடாது என்று சொல்லி தான் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். மருத்துவமனையிலே ஆண்டவர் அவரை சந்தித்து நீ என்னுடைய சீடனாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறிவுறுத்துகின்றார். ஆகவே அந்த நாளிலிருந்து அவர் ஒரு புதியதொரு பயணத்தை ஆரம்பித்து ஆண்டவருக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். வயது அதிகமாக இருந்தாலும் 38 வயதிலே அவர் கல்லூரிக்கு சென்று படிக்கின்றார். அங்கேதான் 3 நண்பர்களை சந்திக்கிறார். பீட்டர், பெப்பர், செவேரியார் என்று இந்த நண்பர்களை சந்திக்கின்றார். அவர்களை இணைத்து கொள்கின்றார். அதோடு இன்னும் 4 பேரை இணைத்து கொண்டு 7 பேர் கொண்ட இயேசு சபையை ஆரம்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே,
இத்தகைய பெரும் பணியாற்றுவதற்கு நான் மட்டும் போதாது என்று சொல்லி இயேசுவால் ஈர்க்கப்பட்ட இவர் மற்றவர்களை ஈர்த்து ஆண்டவருடைய பணிக்காக அவர்களை அழைக்கின்றார். அந்த 7 பேர் கொண்ட நபர்கள் இயேசு சபையை ஆரம்பிக்கின்றார்கள். இவர் வாழ்ந்த காலத்திலே ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட அருள் பணியாளர்களை உருவாக்கி இருக்கிறார். எதற்காக? இந்த கல்வி பணியாற்றுவதற்கு மட்டுமல்ல, அதை கடந்து நோய்களை குணப்படுத்துகின்ற பணியாற்றுவதற்கு இவளை அழைத்திருக்கிறார். தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது 1000க்கு மேற்பட்ட குருக்களை உருவாக்கி இருக்கின்றார். 30க்கு மேற்பட்ட நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றார். அந்த அளவுக்கு புனித இன்னாசியார் இயேசுவின் மீது கொண்ட அக்கறையினால், இந்த மனித குலத்தின் மீது கொண்ட அக்கறையினால், எல்லா மக்களும் நோயினால் அவர்கள் வாடி வதங்கி அழிவை சந்திக்கூடாது என்பதற்காக, வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக புனித இன்னாசியார் தம்முடைய வாழ்வு முழுவதையும் இழந்தவராக இருக்கின்றார். அதற்காக ஒரு பெரிய சபையை உருவாக்கி இருக்கின்றார். ஏறக்குறைய இன்றைக்கு 5 நூற்றாண்டுகளாக இந்த சபையுடைய பணியானது நம்முடைய மத்தியிலே பரவி விரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு இந்த புனித இன்னாசியார் தம்முடைய வாழ்விலே செய்த மிக பெரும் பணிகளில் ஒன்று நோய்களை குணப்படுத்துகின்ற பணி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏராளமான நோய்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சொல்ல முடியாத நோய்கள். திடீரென்று இருப்பார்கள், நாளைய தினத்தில் இறந்திருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு இதய நோய் ஏற்பட்டு விட்டது, மாரடைப்பு, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூளையிலே ஏதோ இரத்தம் ஓட்டமில்லை என்று இப்படி பலவிதமான நோய்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். கடவுள் ஒருவர் மட்டுமே நம்முடைய நோய்கள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். அதை புனிதர்கள் வழியாக இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். புனிதர்கள் நம்முடைய மத்தியிலே குடியிருந்து இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை குணப்படுத்துகின்ற ஆற்றலை இன்றைக்கும் இந்த புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நான் அநேக முறை இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றேன். தொடக்கத்திலிருந்து பல தடவை இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றேன். ஒன்று கொடியேற்றுவதற்கோ அல்லது நவநாளிலோ இறுதியிலே திருவிழாவிற்கு வந்திருக்கின்றேன். பலரும் பல புதுமைகளை என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு தாயை சந்தித்தேன். ஒரு 50 வயது மிக்க அந்த தாய் ஒரு இளைஞன், ஒரு 22 வயது மிக்க ஒரு இளைஞனை அழைத்து வந்து, இந்த இளைஞனை உங்களுக்கு தெரியுமான்? எனக்கு தெரியாது. இவன் புனித இன்னாசியாரால் காப்பாற்றப்பட்டவன். எப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவன் சாலையிலேயே பயணிக்கின்ற பொழுது இருசக்கர வாகனத்திலே விபத்துக்குள்ளாகி அவனுடைய உடலில் உள்ள இரத்தமெல்லாம் போய்விட்டது. டாக்டர்கள் எந்த அளவுக்கு என்றால், இவன் பிழைப்பது கடினம் என்று சொல்லிவிட்டார்கள். பிழைப்பது கடினம் என்று சொல்லுகிறார். இன்னாசியாரே, நீர்தான் என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது உனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று சொல்லி நான் மன்றாடிக்கொண்டு என்னுடைய இதயத்தில் நினைத்து, புனித இன்னாசியாரை சாத்தப்பட்டு இன்னாசியாரை நினைத்து இதயத்தில் நினைத்து வேண்டிக் கொண்டே இருந்தேன். தொடர்ந்து என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இறுதியிலே 3 மாதத்திற்கு பின்பு அவன் முழுமையாக நல்ல மனிதனாக உயிர் பெற்று மீண்டும் எனக்கு மகனாக வந்தான் என்று சொல்லி, அந்த மனிதனை ஆண்டவருக்கு அந்த புனித இன்னாசியரை காணிக்கையாக்குவதற்காக அவனை இங்கு அழைத்து வந்தேன் என்று சொல்லி, அவன் கையிலே புனித இன்னாசியரை தரிசித்துவிட்டு காணிக்கை செலுத்திவிட்டு ஆண்டவர் அந்த இன்னாசியருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கூட்டி வந்தேன் என்று சொல்லி, அந்த தாய் கண்ணீர் மல்க தம்முடைய வாழ்வில் புனித இன்னாசியார் செய்த அந்த அற்புதங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது எனக்கே அந்த அவருடைய இருந்த அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை கண்டு நான் அதிர்ந்து போனேன். அந்த அளவுக்கு அந்த தாயுடைய அந்த நம்பிக்கை அந்த மகனை காப்பாற்றிய எனக்கு மருத்துவர்களாம் கைவிட்ட சொல்லும் புனித இன்னாசியார் பரிந்து பேசி என்னுடைய மகனுக்கு குணம் கொடுத்தார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட இந்த இன்னாசியார் உங்களுக்கும் எனக்கும் புதுமைகள் செய்வார். நம்பிக்கையோடு கேட்கின்ற அனைவருடைய மன்றாட்டுக்கள் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு பல்வேறு தேவைகளை முன்னெடுத்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு ஒரு சிலர் வந்திருக்கலாம், ஒரு சிலர் தேவைகளை முன்னெடுத்து வந்திருக்கலாம், பரிந்துரைகளை நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கூட இந்த திருவிழா நிறைவேறுகின்ற சூழலிலே, திருவிழா நடக்கின்ற பொழுது அந்த இன்னாசியரை நீங்கள் நம்பிக்கையோடு தேடி வருகின்ற பொழுது நலம் பல செய்யக்கூடியவர், எத்தகைய தேவைகளிலும் நம்மோடு துணை நிற்கக்கூடியவர் புனித இன்னாசியார். ஆகவே தான் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை நாள்தோறும் நாடி வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பெண்மணி, 45 வயது மிக்க ஒரு பெண்மணி, அவரும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விழா நாட்களில் வருகின்ற பொழுது, எனக்கு மார்பிலே புற்றுநோய் வந்துவிட்டது, அந்த மார்பு புற்றுநோயை அகற்றுவது மிக மிக கடினம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் புனித இன்னாசிடம் நான் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஆச்சரியம், அதிசயம் எனக்கு புரிந்தார்.
இன்றைக்கு ஒன்று அந்த புற்றுநோய்க்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான தடயங்களும் இல்லை. முழுமையாக அந்த புற்றுநோயை அழித்து எனக்கு குணம் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் கூட இத்தகைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பெற்ற நன்மைகளை ஆண்டவர் செய்த அந்த புனித இன்னாசர் வழியாக செய்த அத்தனை நன்மையில் நீங்கள் கூட இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்களிலே அசை போட்டு கொண்டிருப்பீர்கள். எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இந்த தான் பெற்ற அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். கடவுளிடம் கூட அமைதியோடு சொல்லி கொண்டிருப்பீர்கள். இன்றைய சூழலிலே பார்க்கின்ற பொழுது ஃபாதர் பொறுப்பேற்கின்ற பொழுது, ஜான் பீட்டர் அருள் தந்தை பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த பகுதிக்கு வந்து அந்த அவருடைய பொறுப்பேற்கின்ற நிகழ்வை பங்கெடுத்துவிட்டு ஒரு சிலை சந்திக்கின்ற பொழுது, கொரோனா நோய் எல்லா பகுதியிலும் வந்தது ஃபாதர், எங்கள் பகுதியில் வராமல் புனித இன்னாசியார் காப்பாற்றினார். எங்கள் பகுதியில் ஒரு சாவு கூட கிடையாது, ஒரு நோயாளி கூட கிடையாது. அந்த கொரோனா சமயத்தில் எந்த நோயும் எந்த சாவும் வராமல் புனித இன்னாசியார் தான் காப்பாற்றின என்று சொல்லி ஒரு இளைஞர் ஒருவர் என்னிடம் சொன்னார். ஆக கொரோனா நோய் கூட எந்த நோயையும் நம்முடைய அருகில் அண்ட விடாமல் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றவர் புனித இன்னாசியார். அந்த இன்னாசியார் இந்த இடத்திலே குடியிருந்து எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு நோய்களை குணப்படுத்துகின்ற ஆற்றலை கொடுத்து வல்லமை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னாசியாரை நாடி வாருங்கள், எல்லா நோய்களும் குணமாக்க பெறுவீர்கள். ஆகவே இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற இந்த தலைப்பின் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது பலவிதமான தேவைகள் இருக்கலாம். நோய் ஒரு கூறு, நோயானது ஒரு வகையான துன்பம். அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் மனிதர்கள் கைவிடுகின்ற பொழுது, மருத்துவர்கள் கைவிடுகின்ற பொழுது ஒரே ஒருவர் நமக்கு நிச்சயமாக நிம்மதி, விடுதலை அல்லது நோயிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை கொடுக்கக்கூடியவர் புனித இன்னாசியார். இறை தந்தையிடம், கடவுளிடம் பரிந்து பேசி, ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். நம்முடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கின்றது, இன்னுமாக பெரிதாக இருக்க வேண்டுமென்றால் புனித இன்னாசியார் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற அத்துணை மக்களுக்கும் நலம்பல செய்யக்கூடியவர், குறிப்பாக நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், நம்மை குணப்படுத்தக்கூடியவர், ஆசீர்வாதம் பெற்றுத்தரக்கூடியவர். அந்த ஒரு நம்பிக்கையோடு வளர்கின்ற பொழுது புனித இன்னாசியார் உங்களையும் என்னையும் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தி எந்த நோயும் அண்டவிடாமல், எந்த கவலையும் கண்ணீரும் அண்டவிடாமல் நம்மை காப்பாற்றுவார். இன்றைக்கு கூட பல நேரங்களிலே 40-45 வயது ஆகிவிட்டால் முட்டி வலி, உடம்பு வலி, எல்லா வழியிலும் வந்துவிடும். அந்த வழியில் மத்தியிலே கடவுளை தேடுங்கள், புனித இன்னாசியாரை தேடுங்கள். எல்லா வழியிலும் போக்கு பெற்று ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இந்த விழா நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இன்னாசியாரை நாடுகின்ற பிள்ளைகளாக இருப்போம். புனித இன்னாசியார் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார், பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் புரிவார். அந்த ஒரு எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து அருள் வாழ்வை, ஆசீர்வாதங்களை பெறுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் புனித இன்னாசியார் வழியாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை சமூகத்தை இறையரசை நோக்கி வழிநடத்திட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தேடுவோரை பேறு பெற்றோர் எம் இறைவா, இன்றைய திருவிழா
திருப்பலியை சிறப்பிக்கின்ற அருத்தந்தையர்களை ஆசீர்வதியும். அவர்கள் என்றும் உமக்கு சாட்சியாக வாழ்ந்திட உமது அருட்கரம் வழிநடத்திட வேண்டுமென்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே பேறு பெற்றோரே இறைவா. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஆலய பணியாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற தொழில் சிறக்கவும் வளமோடும் நலமோடும் வாழ்ந்திட உமது அருளை தர வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியார் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது அரவணைப்பும் ஆசீரும் அவர்களோடு இருக்கவும், உமது நேசக்கரம் அவர்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் கோட்டையாகவும் இருக்க வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதிலே உம்முடைய புனித இன்னாசியருடைய திருத்தலம் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரியும் உம்முடைய பக்தர்களையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவுடைய அதிமிக மகிமைக்காக தம்முடைய வாழ்வியை அர்ப்பணித்த புனித இன்னாசியாரை போன்று எல்லாம் எனக்கு கடவுள் என்று சொல்லி கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தன்னையே அதிகமாக அர்ப்பணித்த அந்த புனிதரை பின்பற்றி எங்களுடைய வாழ்விலே அவருக்காக வாழுகின்ற பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுகின்றோம். இந்த திருத்தலத்திலே புனித இன்னாசியார் அருள் பாலித்து தேடி வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்று தந்திருக்கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே உம்மிடம் இல்லம் தேடி வந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் அத்துணை சகோதர சகோதரிகளையும் நீர் ஏறெடுத்து பார்த்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய திருமகன் ஆண்டவரிடம் பரிந்து பேசி உம்முடைய தேவைகளை நீவிதாமே உம்முடைய பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் புனித இன்னாசியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய். என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய். இயன்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய். அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும்
அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும் அன்பின்றி நான் செய்யும் ஆயிரம் பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன் உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன் நீ விரும்பும் காணிக்கை பலியல்ல உம் இரக்கமென்றறிந்தேன் என் நிறைவா என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றிடுவாய் என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய் என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய் இயன்றதெல்லாம் தரவா என் இயலாமையை தரவா நான் விரும்புவதை தரவா உந்தன் விருப்பப்படி தரவா என்ன தருவேன் நான் உமக்கு காணிக்கையாய். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாய நீர் ஏற்படுத்தும் தூய்மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உலகெல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசாருடைய விழாவில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையினின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதர் அணிகளுடன் புனிதரின் பெருந்தொழும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றே பாடுவதாவது. நிறைந்த
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஒளியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரிக்கராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், மக்கு சொந்தமான மக்கள் இந்த மாலை பொழுதிலே இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற எல்லா திருப்பயணியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவருடைய குடும்ப கருத்துக்களை நிறைவேற்றும். குறிப்பாக இன்று சிறப்பு செய்கின்ற ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கப்பட்டி, கரந்தப்பட்டி ஆலய பணியாளர்கள் அவருடைய அத்தனை குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், விவசாயம், அவர் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பலுகி பெருகவும் நீரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்து வழி நடத்தும். இந்த திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த திருத்தலத்திற்கு திரு பயணமாக வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமணிலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் புனிதர் இன்னாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமரள மிமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் இந்த நாளிலே இங்கே கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய திரு அவையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியான நாளில் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை என்ற அருள்வுணவை கத்தோலிக்க கிறிஸ்துவர் மட்டும் உட்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பிரமத சகோதர சகோதரிகள் புனித இஞ்ஞாசியாரிடம் நாம் ஜெபிக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அனைவரும் முழங்காலிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தி அருளும். என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருளும். எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவி அருளும். என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றி அருளும். என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு புனிதர்களோடு எக்காலமும் எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதரின் மகிமையை பறைசாற்றக்கூடிய 9ஆம் நாள் திருவிழா சிறப்பு திருப்பலியை இன்று சிறப்பு செய்கின்ற ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கப்பட்டி, கரந்தப்பட்டி ஆலய பணியாளர்கள் அவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்போம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக்கொடுத்து நமக்கு சிறப்புமிக்க மறைவுரையை வழங்கியவர் நம்முடைய பாசத்துக்குரிய வட்டார அதிபர் அருள் தந்தை அருளானந்தம் அவர்கள். அவர்களுக்கு ஆலய பணியாளர்கள் சார்பாக திரு அந்தோணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். ஒன்றரை ஆண்டுகள் இங்கு பணியாற்றினாலும் புனித இஞ்ஞாசியார் எங்கு இருந்தால் அவர் சிறப்பாக அருள் பாலிப்பார் என்பதை உணர்வோடு இறைவனுடைய திட்டத்தின்படி அந்த பழைய ஆலயத்தை புதுப்பித்து புதிய கெபி அமைத்து புனித இஞ்ஞாசியாருக்கு மீண்டும் தன்னுடைய 180 ஆண்டுகள் முன்பு எங்கு அரியணை ஏறினாரோ அந்த இடத்திலே அரியணை ஏறி செய்து மக்கள் மனதிலே இங்கு வாழ்கின்ற மக்கள் மனதிலே அதை மகிழ்ச்சியுரை செய்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி லெலின் ஆரோக்கியராஜ் அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு வந்து இந்த திருப்பலியை கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இது நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய சார்பாக ஆலய பணியாளர் சார்பாக திரு செபஸ்தியார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். திருத்தொண்டர் ஆண்டோ ரெவன் அவர்களுக்கு இதோ அம்புரோஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். இன்றைய நாளில் நமக்காக இந்த சிறப்பு செய்தியை சிறப்பாக வழங்கிய அருள் தந்தை அருளானந்தம் நமக்கு பரிச்சயமானவர். அவர் 27 ஆண்டுகள் குருவாக சீரும் சிறப்புமாக பணியாற்றுகிறார். எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, அது பண்ணப்பட்டி உடையாப்பட்டியாக இருந்தாலும் சரி, காட்டூர், மலம்பட்டி, தெரசால்புரம், கீரனூர் போன்ற எல்லா பங்குகளிலும் சிறப்பாக தடம் பதிக்கக்கூடியவர். ஒரு மாற்றத்தை, அருள் மாற்றத்தை மாற்றக்கூடியவர். அது மட்டுமல்ல, மக்களுடைய மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய அன்பு தந்தை, என்னுடைய நண்பர். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வந்திருக்கின்றவர் வித்தியாசமாக மக்களோடு பழகி அவர்களுக்காக ஜெபித்து தனியாக ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பு தந்தை.
எனவே மீண்டும் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். சற்று மழை இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் இந்த திருவிழா நல்ல முறையிலே நடைபெற இறைவன் நமக்கு துணை புரிய நாம் ஜெபிப்போம். எனவே இந்த நாளில் மூவரு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய அதி உன்னத மைமைக்காக இந்த விழா கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவாக நன்றி செலுத்துவோம். அதைத் தொடர்ந்து கன்னிமரியால் சூசையப்பர், நம்முடைய இஞ்ஞாசியார், எல்லா புனிதர்களுக்கும் அதிதூதர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த விழா நான் வந்து ஒரு மாதத்திலே கொண்டாட வேண்டுமென்றால் சற்று ஒரு தயக்கம் இருக்கும், யாருக்கும் எப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாலும். ஆனால் அந்த தயக்கம் வேண்டியதில்லை, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஊரினுடைய சாத்தம்பட்டி, உடையாம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி ஊர் மேனேஜர்கள் எனது வழக்கரங்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். அத்தோடு ஒவ்வொரு நாளும் சிறப்பு உபயம் செய்த சாத்தம்பட்டி இறைமக்கள், உடையாம்பட்டி இறைமக்கள், அதனுடைய மேனேஜர்கள், மகுதுப்பட்டி இறைமக்கள், விட்டாநிலைப்பட்டி, நான்குப்பட்டி, கலிங்கப்பட்டி இறைமக்கள், பாணிப்பட்டி இறைமக்கள், அவருடைய மேனேஜர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை செலுத்துவோம். புனித இஞ்ஞாசியார் கிராம நல மன்றம், பங்கு அன்பியங்கள் சாத்தம்பட்டி, ஆசிரியர்கள், அலுவலர்கள், இன்னும் ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கப்பட்டி, கரந்தப்பட்டி எல்லா இறைமக்களுக்கும், ஆலய பணியாளர்களுக்கும், பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், புனித இஞ்ஞாசியாருடைய திருத்தலத்திற்கு இன்று வந்திருக்கின்ற திருச்சியிலிருந்து, விராலிமலையிலிருந்து, மணப்பாறையிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாள் சிறப்புமிக்க விதமாக வந்து புனிதருடைய பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நிகழ்வுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். அத்தோடு இந்த நிகழ்விலே எப்போதும் நமக்கு இந்த வழிபாட்டுக்கு உதவி செய்கின்ற நம்முடைய திருதை அருள் சகோதரிகளுக்கும், பாடகர் குழுவினருக்கும், அதை வழிநடத்துகின்ற அருள் சகோதரி கிளாரட் அவர்களுக்கும், அந்த இசை மீட்டக்கூடிய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், இந்த திருப்பீட சிறுவர்களுக்கும், இங்கு உழைக்கின்ற ஆலய வளர்ச்சிக்காக உழைக்கின்ற ஜெயபிரகாஷ் வேளாங்கண்ணி, அவருடைய கில்பர்ட், அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே பல பேர் நம்முடைய திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அத்தோடு நம்முடைய கல்விக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர்கள், நம்முடைய இஞ்ஞாசியார் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ்தர் அருள் சகோதரி கிளாரட் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் நம் நன்றியை நான் செலுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்வு நடைபெற எத்தனை பேர் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே இந்த ஒளிமயமாக உதவி செய்த திருச்சியிலிருந்து வினோத் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும், திரு ஜோசப் நீ சொந்தம் குடும்பத்தாரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த 10 நாட்களும் இந்த நிகழ்வை, வழிபாட்டு நிகழ்வை நமக்கு ஒளியாக யூடியூபில் கொடுக்கின்ற திரு ஆனந்த் பவர் ஆஃப் காட் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நாளில் சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவும் கொடுக்க இருக்கின்றவர்கள் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர் MBBS BL MLA, விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போம். அத்தோடு திரு CKM ரவி ஒன்றிய கவுன்சிலர் மழவராயன்பட்டி, திரு அண்ணாதுரை ஊராட்சி மன்றிய தலைவர் திம்மம்பட்டி அவர்களுக்கு நாம் நன்றியை கைத்தட்டி தெரிவிப்போம். புதிதாக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திருமுகைய ராஜா கண்ணு BSc வெட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் உடையாம்பட்டி அவர்களுக்கு நாம் சிறப்புமிக்க நன்றியை தெரிவிப்போம். காவல்துறை நண்பர்களுக்கும் சிறப்புமிக்க நன்றியை நாம் தெரிவிப்போம். இங்கு ஒளி அமைத்து கொடுத்த ராணி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் செந்தில்குமாருக்கும், இதில் நேர்முகமாக மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், எல்லா புனித இஞ்ஞாசியார் கிராம நல மன்றம், இனிகோ கிராம நல மன்றம், இன்னும் இருக்கின்ற எல்லா கிராம நல மன்றங்கள், இதற்கு தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளில்
சிறப்பாக நான் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும்போது எனக்கு வழக்கரமாக உதவியாக ஆன்மீகத்தில் உதவி செய்கின்ற தந்தை சிங்கிராயர், அவருடைய அன்பு மகன் வில்ஃப்ரெட், அவருடைய மருமகன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அத்தோடு அவருடைய குடும்பத்தார் நான் அங்கு இருக்கும்போது பொருள் உதவியும் செய்து ஆன்மீக உதவியும் சிறப்பாக செய்து இந்த 5 ஆண்டுகள் பங்கினுடைய வளர்ச்சிக்கு முழுமையான அர்ப்பணத்தோடு ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எனக்கு பல விதத்தில் உதவி செய்கின்ற உடன்பிறவாத சகோதரர் திரு லியோ அவர்களுக்கும் இன்னும் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தாய்க்கும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி பீவுலா, அவருடைய அன்பு கணவர் இக்னீஷியஸுக்கும், எப்சிபா ராணி, அவருடைய அன்பு கணவர் ஜஸ்டின் மெல்வின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் இறைவன் நமக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறார் நம்முடைய புனிதரின் வழியாக. எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். அடுத்தது அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருத்தல வளர்ச்சிக்காக பல காரியங்கள் செய்திருக்கிறார். இரவு 8:10 மணிக்கு புதுக்கோட்டை இனிய கானம் கலைக்குழு இளையராஜா வழங்குகின்ற நாட்டுப்புற இன்னிசை கலை நிகழ்ச்சி நடைபெறும். அதை தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும். நாளை காலை 8:30 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலி அருள் தந்தை இயேசுஸ்வராஜ் பங்கு தந்தை புனித பெரியநாயகி திருத்தலம் ஆபூர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பண்ணி இன்னாசிமுத்து அவர்கள் இப்பலியை நிறைவேற்றுவார்கள். அவரோடு அருள் தந்தை புளோமின்ராஜ் பங்கு தந்தை சுப்பிரமணியபுரம், அருள் தந்தை அற்புதராஜ், அருள் தந்தை அந்துவான் அவர்கள் இப்பலியை நிறைவேற்றுவார்கள். எனவே நேரத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆலய வளாகத்திலே ஒரு கல்விக்கூடம் இருக்கிறது. இந்த இடமே ஒரு புனிதமான இடம். யாரும் உற்சாக பானம் அருந்தக்கூடாது. அங்கு போய் ஏதாவது பேசி கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பதை நம்புகிறேன். எனவே இருந்தாலும் முன்கூட்டியே தெரிவிக்கிறேன், இது தேர் வருகின்ற இடம், புனிதமான இடம், நம்முடைய இஞ்ஞாசியார் இறைவனுடைய அருளை பெற்றுத்தருகின்ற இடம் என்பதை உணர்ந்து நீங்கள் இதனுடைய கட்டுக்கோப்பையும் கண்ணியத்தையும் காக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பயனுடைய வசதிக்காக இந்த ஓய்வறைகள், கழிவறைகள் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு தண்ணீர் இருக்கிறது, மொபைல் டாய்லெட்டும் இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த விழா சிறப்புற நடைபெற எனக்கு பேருதவியாக இருந்த ஊர் நிர்வாகிகள், திரு குமார் சாத்தம்பட்டி மேனேஜர், திரு யேசுதாஸ் உடையாம்பட்டி மேனேஜர், திரு குழந்தைராஜ் மகுதிப்பட்டி மேனேஜர், திரு ஞானமுத்து விட்டாநிலைப்பட்டி மேனேஜர், திரு செங்கோல் பாணிப்பட்டி மேனேஜர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அத்தோடு இதோ இந்த விழாவிற்கு நம்முடைய இந்த மண்ணின் மகளாக வந்திருக்கின்ற அருள் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இதில் யாராவது விடுபட்டிருந்தால் நாளைக்கு திருப்பலியில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்தப்படும். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபித்த அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். பங்கு தந்தை எல்லாருக்கும் A to Z எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டார். அவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமை. இந்த அத்துணை காரியங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பவர் பங்கு தந்தை. ஒரு மாதத்திலே எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு இந்த ஆலயமானது அது அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கின்றது. மின் விளக்குகள், மேடை, இந்த வளாகமானது புது பொலிவுடன் திகழ்கின்றது. நிறைக்குடம் ததும்பாது என்று சொல்வார்கள். நிறைக்குடமாக இருந்து ததும்பாமல் அத்துணை பணிகளையும் அருமையாக செய்திருக்கின்றார் பங்கு தந்தை அவர்கள். எங்கு சென்றாலும் தன்னுடைய கடமையை கச்சிதமாக கரெக்டாக நிறைவேற்றக்கூடியவர். தந்தை அமல்ராஜ் அவர்களும் நானும் வகுப்பு தோழர்கள். எங்களுக்கு முந்தைய வகுப்பிலே தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் படித்தார்கள். ஆகவே தந்தை அன்றையிலிருந்து இன்று வரை நல்ல நண்பர்களை வைத்திருக்கின்றார்கள். நிறைய நண்பர்கள், உறவினர்கள் இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் செல்லுகின்ற இடலாம் சிறப்பான பணியாற்றுகின்றவர்.
இது கிராமந்தானே, நம்ம லைட்டாக செஞ்சால் போதும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். இங்கேயும் சிறப்பாக செய்ய வேண்டும், மக்கள் மனங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற பணியாற்றுகின்றவர். ஆகவே அத்தகைய அருமையான தந்தை உங்களுக்கு பங்கு தந்தை அமைந்திருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி. அவருடைய பணி சிறக்க இன்னுமாக இந்த திருத்தலத்தை பல பாங்கான பணிகளை நிறைவேற்ற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் பணி லெனின் ஆரைக்கராஜ் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அதிமிகு மகிமைக்காக அயராது உழைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய புனிதருக்கு நாம் வணக்கம் செலுத்த இந்த திருத்தலத்திற்கு செல்லும்போது மெழுகுத்திரிகளை வெளியில் இருக்கின்ற ஸ்டாண்டிலே ஏற்றி வைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளே ஏற்றி வைக்க வேண்டாம். அந்த பூ மாலையெல்லாம் அதற்கு முன்பாக இருக்கின்ற இஞ்ஞாசி அவருடைய திருவுருவத்திற்கு நீங்கள் அணிவித்து அஞ்சலி செலுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான நன்றியை ஒருவருக்கு சொல்ல மறந்துவிட்டேன். தந்தையோடு இணைந்து ஜெஃபின் என்ற சகோதரர் கடந்த ஓராண்டுகளாக இந்த திருத்தல வளர்ச்சிக்காக பாடுபட்டார். நானும் சில உதவி கேட்கும்போது செய்திருக்கிறார். எனவே அவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன்.
ஆவியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.